நாகை அருகே தொடர் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் குடும்பத்தினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். நாகை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் திருக்குவளை அருகே மடப்புரம் ஊராட்சிக்கு உட்பட்ட களத்திடல் கரை பகுதியில் வசித்து வரும் செல்வி என்பவரின் ஓட்டு வீட்டின் பக்கவாட்டு சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் குடும்பத்தினர் அலறி அடித்து வெளியே ஓடியதால் காயங்கள் எதுவுமின்றி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். எனவே கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கான்கிரீட் வீடு கட்டிக் கொடுக்க ஊராட்சி மன்ற தலைவர் ராஜலட்சுமி ரமேஷிடம் மனு கொடுத்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் எனக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என செல்வி வேதனை தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து ஓட்டு வீடு என்பதால் கான்கிரீட் வீடு வழங்குவதை தவிர்த்து விட்டதாக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். எனவே அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். நான் 30 வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி எந்த காலத்து வீடுன்னே எங்களுக்கு தெரியலை. ரொம்ப 5 வருஷமா ரொம்ப டேமேஜாக இருந்தது. நாங்கள் ஊராட்சியில் பஞ்சாயத்தில் சொன்னோம். அவங்க பஞ்சாயத்து தலைவரும் நடவடிக்கை எடுத்தாங்க. எங்களுக்கு யூனியன்லேருந்து எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. கொடுத்த ரிப்போர்ட்டு பூரா எங்களுக்கு திருப்பி ரிட்டர்னில் வந்துட்டுது. கொடுத்துருந்தாங்கன்னா நான் எப்போயோ வீடு கட்டியிருப்பேன். இந்த உயிர் நேரத்தினாலே போயிருந்துச்சுன்னா நேற்றே எங்கள் உயிர் போயிருக்கோம். நேற்று உயிர் போயிருந்தால் இதுக்கு காரணம் யார்? கவர்மெண்ட்டு தான் இதுக்கு காரணம். ஏன்னா எங்கள் பஞ்சாயத்து தலைவர் எவ்வளோதான் நடவடிக்கைலாம் எடுத்து எங்களுக்கு வீடுக்கு வரல. கிருஷ்ணமூர்த்தி வீடு நேற்று இடிஞ்சு விழுந்துருச்சு மழையின் காரணமாக. அது நாங்கள் பஞ்சாயத்தில் முன்கூட்டியே 23 வீடு கேவிடி வீடு தேர்வு பண்ணி கேட்டிருந்தாங்க பஞ்சாயத்தில். அதில் இவங்க பேரையும் கொடுத்துருந்தோம். கிருஷ்ணமூர்த்திங்கிற பேரையும் தீர்மானம் போட்டு அவங்களுக்கு வீடு கொடுங்கன்னு கொடுத்துருந்தோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது 60-70 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் உள்ள வீடு, பழைய வீடு. அது டேமேஜ் தான். ஆனால் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் அவங்க வீடியோ நிர்வாகம் அவங்க பார்க்கும்பொழுது, வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்க்கும்பொழுது ஓட்டு வீடு அப்படின்னு பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஓட்டு வீடு உள்ளுக்குள்ளே டேமேஜ், மழை ஒழுகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொன்னாலும் வீட்டுக்காரவங்க அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. கூரை வீடாக இருக்கா அப்படின்னு அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அவங்களுக்கு வீடு கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீடு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு 23 வீடு நாங்கள் தீர்மானம் போட்டு கொடுத்ததில் 13 வீட்டுக்கு தான் ஏஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செவுரு வெளியில் விழுந்ததுனால இவங்க உயிர் பொழைச்சிருக்காங்க. அதே உள்ளுக்குள்ளே விழுந்துருந்துச்சுன்னா இவங்க இறந்துருப்பாங்க. இது பெரிய ரிசீவ் ஆகிருக்கும், பிரச்சனை ஆகிருக்கும்.